ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுக்காத என் அருளையும் என் ஆசீர்வாதத்தையும் மாபெரும் பேர் அதிர்ஷ்டத்தையும் கூட எனக்கு பிடிச்ச பிரியமான பிள்ளையாகிய உனக்கு இந்த சாயப்பா கொடுக்க போகிறேன். ஆமீன் செல்லமே. நல்லது நடக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு எப்போதும் அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கூட ஓய்வு எடுக்காம மன அழுத்தத்துக்கு நீ ஆளாகி இருக்கும்போது என்னால் எப்படி அதை பார்த்து அமைதியாக இருக்க முடியும்? அதனால தான் உன் மன அழுத்தத்தையும் வாரத்தையும் குறைக்கும் விதமாக உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன். எந்த விஷயத்தையும் நீ ரொம்ப யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கதால உடனே அது சரியாக நடந்துரும்னு அர்த்தம் இல்லை. சில விஷயங்களை கொஞ்சம் ஆறப்போடு, கொஞ்சம் அதன் போக்கிலேயே விட்டுப்பிடி. கண்டிப்பாக அனைத்தையும் சரியாக உனக்கு சாதகமாக இந்த சாயப்பா மாற்றி தருவேன். உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தர இந்த சாயப்பா இருக்கும்போது உன் பிரார்த்தனைகள் வீண் போயிடுமோன்ற பயம் உனக்கு வேண்டாம். என் மேலே நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நீ நினச்சதை எல்லாம் நல்லபடியாக சிறந்த முறையில் நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கு எது சரியோ அதை நிச்சயம் நான் நிறைவேற்றி கொடுப்பேன். எந்த நிமிஷம் வேணும்னாலும் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கலாம், நிச்சயம் நடக்கும். அதை நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து நீ பட்ட துன்பங்களை எல்லாம் நான் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறேன். உன் நல்ல மனசை மற்றவங்க புரிஞ்சுக்கலைனாலும் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சாயப்பா உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தே தீருவேன். அடுத்தடுத்து மிகப்பெரிய அளவில் உனக்கு வெற்றியை கொடுத்து உன் கனவுகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய கடமை. என் ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என் தங்கமே. நல்ல செயல்களை தொடர்ந்து செஞ்சு உன் மனசை நீ மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய். நீ விரும்பினதெல்லாம் இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் இப்போது நீ விரும்பினதை விட சிறப்பான ஒன்றை இந்த சாயப்பா உனக்காக தரப்போகிறேன். உன் பிரச்சனைகளை நினச்சி நீ எதுக்கும் பயப்படாமல் அமைதியாக இரு. நான் தான் கதின்னு என்னையே நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். என் மேலே நம்பிக்கை இருக்கிறதால் தானே நீ என்னை தேடி வந்த. ஆனால் உனக்கு பொறுமை இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரமே இந்த சாயப்பா நானே உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவேன். கால தாமதம் ஆகுதேன்னு கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களிடமிருந்தும் உன்னை அலட்சியமாக பார்க்குறவங்க கிட்ட இருந்தும் நீ விலகியே இரு. நல்லவர்களுடைய நட்பு மட்டும் உனக்கு இருந்தாலே உன் வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும் என் தங்கமே. தேவையில்லாமல் உன்னை அலட்சியப்படுத்துகிறவங்க உன் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லைன்னு அவங்கள தூக்கி தூரமாக போடு. எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நாளைக்கு நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து என் அருளால் மிகப்பெரிய அளவில் நீ மகிழ்ச்சி அடையும்படி செய்ய போகிறேன். உன் மனசில் எப்போதும் பயமும் குழப்பமும் இருந்துக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் இருக்க கேள்விகளுக்கும் வருத்தங்களுக்கும் பதில் கிடைக்காம இருந்த நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது நான் உனக்கு பதில் கொடுக்க போகிறேன். நீ அமைதியாக மௌனமாக இரு. யாரிடமாவது வம்பு வந்தாலும் அதை தவிர்த்து விட்டு மௌனமாக செல்ல கற்றுக்கோ. உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்களும் நியாயங்களும் கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. என்ன சிக்கல் வந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து உன்னை காக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. நாளையிலிருந்து உனக்கான நல்லது நடந்து நீ மகிழ்ச்சியோட முகம் மலர்ந்து சந்தோஷப்படத்தான் போகிறாய் என் தங்கமே. உன்னை தூக்கி விடுறதுக்கும் உயர்த்துறதுக்கும் உனக்குன்னு பெருசாக பரம்பரை சொத்து எதுவும் இல்லை. அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். உனக்கான சொத்து சுகத்தை உருவாக்கி தருவதற்கும் இனி எல்லாமே உனக்கு நல்ல காலமாக வெற்றி காலமாக இருப்பதற்கும் இந்த சாயப்பா வழிகாட்டுறேன். இத்தனை நாட்கள் வெறும் சோதனைகளை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில்
இனிமே நீ சாதனைகளை பார்க்கும்படி நான் செய்கிறேன். என்னதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் நீ நல்லதையே செஞ்சாலும் கூட அதை ஏற்றுக்க மனசு இல்லாதவங்களுக்கு அதை புரிய வைக்க முயற்சி செய்யாதே. நீ அமைதியாக இருந்தாலே இந்த சாயப்பா அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். எவ்வளவு பெரிய கொடிய பிணியாக இடைஞ்சலாக உனக்கான பிரச்சனையாக எதுவாவது இருந்தாலும் கூட அத்தனையையும் சரி செஞ்சு என்னை சரணடைந்த உன்னை இந்த சாயப்பா காப்பாற்றுவேன். என்னை மனசார யார் நம்பினாலும் நான் அவங்கள ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக உனக்கு பாதுகாப்பாக நான் இருந்து இன்பமயமான வாழ்க்கையை இந்த நிமிஷத்தில் இருந்து உனக்கு தொடங்கி வைக்க போகிறேன். இன்று இரவோடு இரவாக உன் துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு சுகத்தை தரும் விதத்தில் சந்தோஷத்தை தரும் விதத்தில் நடக்க போது. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் என் செல்லமே. மன நிறைவோடு நீ என்னை வணங்கி எனக்கு நல்லதை செஞ்சு கொடுங்க சாயப்பான்னு உன் வாழ்க்கை என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டினா போதும். நீ நினைப்பதை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ சற்றும் எதிர்பாராத அதிசயத்தையும் கூட இந்த சாயப்பா உனக்காக நடத்தி கொடுக்குறேன். என் பாதம் பணிந்து என்னையே வணங்கும் உனக்கு எல்லா நாளும் நான் உறுதுணையாக இருப்பேன். என் செல்ல பிள்ளையானே, எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காதே. உன் கஷ்டங்கள் அனைத்தும் கூடிய சீக்கிரம் தீரப்போகுது. உனக்கான சரியான நேரத்தை அமைச்சு கொடுத்து உனக்கு சேர வேண்டியதை எல்லாம் யார் மூலமாகவாவது எப்படியாவது நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் நானே உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். என்னை வணங்கும் என் அன்பு பிள்ளைக்கு நான் தரப்போகிற வாழ்க்கை மிகச் சிறந்ததாகவே இருக்கும். நீ இழந்ததை விட அனைத்தையும் 2 மடங்காக நான் உனக்கு அள்ளி கொடுக்குறேன். நல்லவராக நடிக்க எல்லாராலும் முடியும். ஆனால் நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கு என் குழந்தையான உன்னால் மட்டும்தான் முடியும். என் கருணையின் முன்பாக கண்டிப்பாக நீ தோற்று போக மாட்ட. என் அருளும் ஆசீர்வாதங்களும் கருணை பார்வையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடும்படி உனக்கு உதவிகரமாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த சாயப்பா தீர்வை கொடுப்பதற்கான நேரம் வந்துருச்சு. இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழ்வதற்கு இந்த சாயப்பா பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்லவே. நீ நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். நேரங்காலம் சரியில்லாததால் தானே சோதனைகள் உன்னை வாட்டி வதைக்குது. உன் வாழ்க்கையில் நீ கடவுளை தவிர யாரையும் நம்ப வேண்டாம். உன் சோதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல காலம் விரைவில் அமைய போகுது. நீ நேசிக்கிற உறவுகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அவர்கள் சுயநலமாக எடுக்கும் முடிவுகள் உனக்கு பிரச்சனையாக வந்தாலும் கூட அதை தாண்டி உனக்கு நல்லது செய்ய இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கடமைகளை நீ கண்ணும் கருத்துமா செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறத மட்டுமே உனக்கான நோக்கமாக வச்சுக்கோ. இடையில வந்து போகிற மனிதர்களை எல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு முறை இப்படி தான் நீ நம்பினவங்க உன்னை ஏமாத்துனாங்க. இப்போது அது 2ஆம் முறையாகவும் அப்படியே நடந்திருக்கு. இனிமேலாவது எல்லாரையும் நம்பாமல் வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கோ. எதையோ இழந்தது போல உன் மனசில் இருக்கக்கூடிய அந்த உணர்வை சரி செஞ்சு உனக்கு மன அமைதியையும் மன நிறைவையும் இந்த சாயப்பா கொடுக்குறேன் என் தங்கமே. உன் மனசில் உறுத்திக்கிட்டு இருக்க எல்லா கவலைகளும் மாறப்போகுது. உனக்கு மன நிம்மதியை கொடுத்து நீ தேடின எதிர்பார்த்த ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த சாயப்பா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த மாய திரைகள் எல்லாம் விலகி உனக்கான நல்லது நடக்க போகுது. எல்லாமே இருந்தும் கூட வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருப்பது போல கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த உனக்கு உன் குறைகளை எல்லாம் தீர்த்து உன் ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் ஆசைகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை என் தங்கமே. உனக்குள்ள நிறைய திறமைகள் புதஞ்சிருக்கு. விடாமுயற்சிங்கிற ஆயுதத்தை வச்சு அதை செதுக்கி நீ யாருங்கிறத இந்த வெளி உலகத்துக்கு வெளிச்சப்படுத்து. இப்போ உனக்கான நேரமும் காலமும் கைகூடி வந்து உன் நீண்ட நாள் கனவை நீ அடையும்படியும் வெற்றி பெற்று வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும்
இந்த சாயப்பா செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரம் நீ வெற்றி சிம்மாசனத்தில் உட்காரதான் போகிற. நானே உனக்கு உறுதுணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்பட? பொறுமையாக இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ பெருமை அடையும்படி நான் செய்வேன்.